ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20th டே, அதாவது நம்ம தருமபுரியிலேருந்து கன்னியாகுமரி போய்ட்டு கன்னியாகுமரி காஷ்மீர் பைக் ட்ரிப் போட்டிருக்கோம் இல்லையா. அதில் இன்றைக்கி வந்து 20th டே, 20வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கோம். ஆன்லைனில் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உம்லிங்களா பார்த்துட்டு உம்லிங்களா போய்ட்டு உம்லிங்களாலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா லே போக போகிறோம். பேக்கிங் எல்லாம் ஆயிடுச்சு, ரெடி ஆகிட்டு இருக்கு. பேக்கிங் ஆயிடுச்சா? டன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீ பிரேக் கொடுத்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்காக வெயிட்டிங். ஸோ டிஃபனும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அவர் தான் நம்மளோட மாஸ்டர் ப்ளஸ் வந்து மேனேஜர் எல்லாமே. ஸோ போவோம். இன்றைக்கி பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஃபன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா ப்ளஸ் வந்து தயிர் காம்பினேஷன் ப்ளஸ் ஊறுகாய் பிக்கல். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டு கிளம்புறது தான். Bye guys. Bye. So meet பண்ணுவோம். Okay. You too. இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ரெசிடென்சி. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா வியூ, சரியான வியூ. இட்ஸ் டைம் டு மீட் ஹும்லிங்களா. போய் நல்லா சேஃபாக போய் பார்த்துட்டு சேஃபாக வருவோம். வச்சு செய்ய போகிறோம் அன்றைக்கி ஹும்லிங்களால். எங்கே நம்மளும் வச்சு செய்ய போதா தெரில. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாய். பாய் ப்ரோ, பாய். ஸோ கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க பாருங்கள் எல்லாம் பைக்கர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. உட்கார போகலாம். 50 கிலோமீட்டர்ஸ் மேப் இருக்கும், 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேப் இருக்காது. ஸோ பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வர வரைக்கும் இருக்கும், வந்து கூட நம்ம போட்டுக்கலாம். சரி கிளம்புமா. எல்லாம் எடுத்துகிட்டு தானே கல்லெல்லாம். அப்படி போயிட்டு மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் அங்கே முள்ளிங்களா போகிறாங்களா எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியலையே. ஏன்னா போயிட்டோம்னா அங்கே லேட் ஆகும் அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. ஏன்னா அவங்க ஒரு கேங்கே வந்திருப்பாங்க. பார்த்துப்போம் என்ன போயிட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லே மான்ஸ்ட்ரி. ஸோ அங்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை நமக்கு இப்போது. அது என்ன இருக்க போகுது, அதே அன்றைக்கி சொன்னால அது மாதிரி பில்டிங் தான் இருக்க போகுது. கல் அப்படியே அந்த பாறை மேலேயே கட்டியிருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷலு. அதுதான் ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பலாம். ஹும்லிங்களா போய் மீட் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங் நைட்டுக்குள்ளார ஒரு நைட் 10-11 மணிக்குள்ளார லே போயிட்டால் போதும். இங்கே பார்த்தீங்களா, நாம் நேற்று அங்கேருந்து வந்துட்டு இப்படி போய் அந்த வில்லேஜில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ நம்ம ரைட் சைடு எடுத்து அங்கே பொட்டிலா பாஸ் போயிட்டு தான் நம்ம வந்து அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். பொட்டிலா பாஸ்லேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்காங்க, ஏன்னா அது மேப்பில் வராது. ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 46 கிலோமீட்டர் போகணும். புதுசாக ரோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதனால லைட்டாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் இருந்தாலும் சேம் ரோடு தான், ஒரே ரோடு தான். மேப்பில் இன்னும் அப்டேட் ஆகலையாட்டேங்குது. மேப்பில் 43 காட்டுது, மைல் ஸ்டோனில் 49 காட்டுது. எத்தனை கிலோமீட்டர் போகிறதோ தெரியல. எப்படி இருந்தாலும் இது அங்கே தான் போக போகுது ரோடு, வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. பார்த்துக்கலாம். வண்டி ஏற மாட்டேங்குதுப்பா. 2 மலை ஏறி இறங்கினா போதும் அப்படின்ற மாதிரி அப்டேட் எனக்கு கொடுத்தாங்க. பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை ஒன்று ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். இதுதான் மலையா இல்லைன்னா இதுக்கு இதை விட பெரிய மலை ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரில.
ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். மேப்பு வந்து அதை தான் காட்டுது. பட் ஆனால் ரோடு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மலையை இப்படி சுற்றிட்டு வர மாதிரி போட்டிருக்கு. ஆனால் நம்ம இப்படி ஷார்ட்கட்டில் பூந்து போயிட்டுருக்கோம். எங்கே பின்னாடி இருந்தாங்களா? ஆனால் விழுந்துட்டாங்களா? பானு பின்னாடி வரவங்க வராங்களான்னு பாரு. விழுந்துட்டாங்களா? வராங்க. பைக்கர்ஸ் மேலே அங்கே போயிட்டுருக்காங்க. கோபுரோவில் தெரியாது. ஆனால் போகிறாங்க லைனாக. வண்டி அது ஏறலை. வண்டியை ஓட்டோம். வண்டி ஏற மாட்டேங்குது. அப்படியே ரோட்லேயே போகலான்னு பார்த்தா ஏறல. ஸோ அதனால் வண்டி விழுந்தாச்சு. இது எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரில. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. எப்படியோ விழுந்து எந்திரிச்சு உழுவில் நான் பானுவை இறக்கி விட்டேன். ஏன்னா மேடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தது. ரோடு போனால் அங்கே சுற்றிட்டு வர மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ அதனால் பானுவை இறக்கி விட்டு நான் போகிறேன் அப்படியே நீ வா அப்படின்ட்டு வண்டி இழுக்காதுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போனேன். அப்பயுமே வண்டி இழுக்க கிடையாது. விழுந்தது தான் மிச்சம். நான் எகிரிக்கிட்டேன். வண்டி மட்டும்தான் கீழே விழுந்துச்சு. வண்டி எப்படி எதுவும் ஆகலை. திமிரு தான் இதெல்லாம். ரோடு போட்டிருக்காங்க தானே எவ்வளோ அழகாக. ரோட்டில் போய் கிலோமீட்டரு மிச்சமாட்டோன்ட்டு போய் விழுந்தது தான் மீதி. டீசெண்டாக ரோட்லேயே வந்திருந்தா இத்தனை நாளாக விழுவல. இன்னைக்கு விழுந்துட்டேன். ஸோ இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி ஏறவே மாட்டேங்குது. 2வது கியரில் 25 ஸ்பீடில் போகுது. ஃபஸ்ட் கியர் போட்டால் 15-20 தான் போகுது. பாபா டவுட்டாக இருக்குது ஏறுமா ஏறாதுன்னு. ஏறிடும் நம்ம செல்லா குட்டின்னா. போயிட்டு ஜாலியாக போகலாம் பொறுமையாக. இப்போ நாம் பாருங்கள் எங்கேருந்து எப்படி வந்திருக்குறோன்ட்டு. அங்கங்கே சுற்றி ஸோ ஃபைனலி இங்கே வந்திருக்கோம். ஸோ எப்படியோ மலை ஏறி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கணும். நம்ம குளிருது என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ரெயின் கோட்டை எடுத்து மாட்டிக்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு எப்படி போயிட்டுருக்கு மட்டும் பாருங்களேன். பாருங்கள் எப்படி வளைஞ்சி எத்தனை வளைஞ்சப்பா. இறங்கிட்டே இருக்கும். பட்டு மோசமாக இருக்குது. ரைட் சைடு பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. அதனால தான் ஃபுல்லாக லெஃப்ட் ஓட்டி போயிட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரெயின் கோட் போட்டுக்கலான்ட்டு ரெயின் கோட் போட்டாச்சு. சோலோ ரைடர் சோலோ லேடி ஒன்று போயிட்டுருக்காங்க. ஆஸ்ட்ரியன், அவங்க ஃபாரினர். நிறுத்தி பேசணும். இவங்க தான் அந்த ஃபாரினர். வாட் ஹேப்பன்ட்? So, do you have any YouTube channel? No. You drive all the way from Tamil Nadu? Yes. Wow. In a month? Actually, we started our ride from Kanyakumari, Yeah. and then we came here. Okay. But it's monsoon now, no? Sorry? It's monsoon season? Yes, it's monsoon season. Wow. Mm. You had a lot of rain? Yes. Okay, come, let's go.
ஆஸ்ட்ரியா. அவங்க வந்து ஆஸ்ட்ரியாவிலேருந்து வந்துருக்காங்க. அந்த நம்ம இந்த கேடிஎம் பைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற ஊர் அங்கேருந்து வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்களா, ரைட் பண்ணிகிட்ருக்காங்களா, அதெல்லாம் பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மலையெல்லாம் பாருங்கள், அங்கேருந்து வந்தோமா. ஸோ இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சிசுமுலே உம்லிங்களான்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இப்படி போகணும். ஓகேங்களா, மேப்பில் வரவே வராது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு மைண்டில் வச்சுட்டு வாங்க. இரும்பு பாலம், ஐரன் பிரிட்ஜ், எத்தனையோ கிராஸ் பண்ணிட்டோம். சிசம்ல 10 கிலோமீட்டர், உம்லிங்களா 35 கிலோமீட்டர். இப்போ தான் வெயில் லைட்டாக சுருன்னு அடிக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. குட் ஃபீல், யூனோ. வெல்கம் டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. மோஸ்ட் ப்ராபப்ளி வண்டி ஏறிடும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஹோப் இருக்குது. ஏறிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உம்லிங்களா போயிட்டுருக்கோம். இவங்களாம் முடிச்சுட்டு வராங்க பாருங்கள். இன்னும் கரெக்டாக உம்லிங்களாக்கு 21 கிலோமீட்டர் இருக்குது. லைட்டாக காதெல்லாம் அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. கும்முன்னு இருக்குது. என்னங்க இது, சைக்கிள்னு வந்துட்டுருக்காங்க. கேரளா டு காஷ்மீர். ஹாய் ப்ரோ, எங்கே கேரளாலேருந்து வந்துட்டுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், தமிழ் தான். தமிழ்நாட்டில் தருமபுரி, கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எத்தனை நாள் ஆச்சு வரதுக்கு? 52 ஆயிடுச்சிங்களா? ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரைட். ரோடு சும்மா அட்டகாசமாக போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்ததோ தெரில, இப்போ வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்கல்ல. மாஸ். வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். வண்டி ஏறவே மாட்டேங்குது. ஃபாரினர்ஸ் கேங் இது. திணறுது வண்டி, பாவம். 1 lakh ஓட்டாமல் நான் வண்டியை அப்டேட் பண்ண மாட்டேன். என் செல்லா கூட்டி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் நம்மளோட டெஸ்டினேஷன் உம்லிங்களா. வாவ், இன்னும் இவ்வளோ பைக் இருக்குது. எஸ், வந்து விட்டோம் உம்லிங்களா. ரொம்ப பேர் இருக்காங்க. ஓ மை காட். சரி, வெயிட் பண்ணி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ளாக் எல்லாம் கட்டிட்டு வண்டியெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோ பிடிச்சாச்சு. ஸோ இனிமேல் கிளம்ப வேண்டி தான். ஸ்னோஃபால் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, அப்படியே மேலே விழுது, தெரியுதா ஸ்னோஃபால்? ஸோ இனிமேல் நம்ம டேரெக்டாக லே கிளம்புறோம், அவ்வளோதான். உட்காரு, போகலாம். உட்காரு. எஸ், பாய் பாய் உம்லிங்களா, பாய் பாய் பாய். ரெண்டு ஃப்ளாகும் பறகுது. ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பினஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாமே இந்த ட்ரிப்பில் அனுபவிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தது என்னமோ, நாங்கள் ஜாலியாக இருக்கிறது மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அச்சீவ் பண்ணிட்டேன் என்னோடய பேஷனில். ஓகே, நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ வீட்டுக்கு சேஃபாக போய் சேர்ந்துட்டுனா போதும். அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ வேகமாக கீழே இருக்கணுமோ அவ்வளோ வேகமாக இருக்கணும்.
மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கற்பூரம் தான் காப்பாற்றிட்டுருக்கு இப்போதைக்கு நம்மளை. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். என்ன போயிட்டு கீழே ஃபுல்லாக இறங்கிட்டோம். ஸ்னோஃபால் ஆச்சு. ஸோ சரியான மழை, ஸ்னோஃபாலில் மழை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப கீழே வந்ததுனால சரி வந்துட்டு மேகி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மேகி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸ்நாக்ஸு லஞ்சு நம்ம நோயமாக போயிட்டு சாப்பிட்லான்ற ஒரு பிளானு. பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோல் எங்கன்னா பெட்ரோல் பங்க் சிக்ஸ்னா போடணும், அப்படின்னா லோக்கலில் தான் போடணும். வி ஒன் மாறா ஜெயிச்சிட்டோம் மாறா. ஒரு ரிட்டர்ன் போகும்போது அன்லேயே போயிட்டு அன்லேயே வந்து நோயமாக போயிட்டு மறுபடியும் லே தான் போக போகிறோம். ஸோ அவ்வளோ ஒன்றும் காட்டுறதுக்கு இருக்காது, ஏன்னா வந்த வழியாக தான். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே தான் அன்லே போகிற வழி. ஸோ நாம் இப்படி மேலேருந்து வந்திருக்கோம் இல்லையா, அதான் பாருங்கள், அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். அப்படி லெஃப்ட் எடுத்து போனால் ஹன்லே, ரைட் எடுத்து வந்தால் அப்படி லே போகிற வழி. வந்து இங்கே டீ குடித்தோம், அந்த ஆர்மி அவுட்லெட்டு. ஸோ அங்கே சரியான தலைவலி. லேகோ போகணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ இருக்குது. லே போயிடலாம். போயிட்டு நைட்டு எவ்வளோ மணி ஆனாலும் சரி போயிடுவோம். லே போட்டு படுத்து தூங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ மழை புயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உம்லிங்கில் முடிச்சுட்டு இப்போ நம்ம லே ஸ்டே போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு, வாங்க ப்ரோ மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. பைக்கர்ஸ் டேன் அப்படின்ற ஒரு ஷாப் ஒன்று இருக்குங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, கரு பக்கத்தில் டெக்கத்லான் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சரி எப்படியே மீட் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு மீட் பண்ணலான்ட்டு மீட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இவர் தான் ப்ரோ. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நம்ம வேலூர். வேலூர். உங்கள் நேம்? பேர் புரட்சிதாசன். புரட்சிதாசன். ப்ரோ உங்கள் நேம்? நம்ம ராகேஷ். ராகேஷ். எந்த ஊர் ப்ரோ? தேனிங்களா? சார் அப்போ शिवपाल जाकर राजस्थान. ராஜஸ்தான். ஓகே, நைஸ் டு மீட் யூ. பிரதர் உங்களோட Nice to meet you, bro. Thank you. சரி ப்ரோ, பார்ப்போம். ಅವಾಗಲೇ ವಿಡಿಯೋ ಮಾಡಿದ್ವಲ್ಲ, ಅಮೇಝಿನಿಂದಾನೇ ನಾವು ಆರ್ಡರ್ ಮಾಡೋದಾಯ್ತು. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு நீட்டாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டோம் மீன்ஸ் படுத்துங்கிறதுக்கு, ஏன்னா 3 நாளாக குளிக்கல இல்லையா கரெக்டாக. ஸோ அதனால் வந்தோடனே சுட தண்ணி ஊற்றிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்த பார்சலை வந்து சாப்பிட்டு அவ்வளோதான் படுத்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பை பாய்.